பசங்களுக்காக ரஜினிகாந்த் சொன்ன வார்த்தை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மூத்த மகளான ஐஸ்வர்யா நடிகர் தனுஷை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். சூப்பர் ஸ்டார் ரஜினியின் மூத்த மகள் ஐஸ்வர்யா காதல் கொண்டேன் திரைப்படத்தில் தனுஷின் நடிப்பை பார்த்து பாராட்டும் பொழுது அவர்கள் 2 பேரும் முதன்முறையாக பழகினார்கள். அப்போதிலிருந்து சில காலம் நண்பர்களாக பழகிய அவர்கள் காதலிக்கவும் செய்தார்கள். இந்த காதலுக்கு முதலில் ரஜினியின் வீட்டில் சம்மதம் கிடைக்கவில்லை. ஆனால் தான் செய்யும் காதலில் மகள் உறுதியாக இருப்பதை பார்த்து திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தார் சூப்பர் ஸ்டார். 10 வருடங்களுக்கு மேலாக சேர்ந்து வாழ்ந்த அவர்கள் தங்களுக்குள் ஏற்பட்ட மனஸ்தாபம் காரணமாக சில வருடங்களுக்கு முன்பு சட்டப்பூர்வமாக விவாகரத்து பெற்றுவிட்டார். இதற்கிடையே சில படங்களையும் இயக்கினார். தனுஷ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சேர்ந்து வாழ்ந்த பொழுது ஷூட்டிங் இல்லாமல் வீட்டில் இருந்தால் பேரன்கள் யாத்ரா லிங்காவை பள்ளிக்கு அழைத்து செல்வார் ரஜினி. மாலையில் அவர்களை பள்ளியில் இருந்து அழைத்து வந்து வீட்டில் விடுவார். இதையடுத்தே நம்ம போயஸ் கார்டன் பங்களாவிற்கு அருகிலேயே ஒரு வீடு கட்டி வந்துடுங்க மாப்பிள்ளை என்று தனுஷிடம் கூறியிருக்கிறார் ரஜினிகாந்த். நீங்க சொல்லி செய்யாமலா தலைவரே என்று தனுஷும் ரஜினியின் வீட்டிற்கு அருகிலேயே நிலம் வாங்கி வீடு கட்டினார். குடும்பமாக பூமி பூஜை செய்தார்கள். ஆனால் அந்த சொகுசு வீடு கட்டி முடிப்பதற்குள் தனுஷும் ஐஸ்வர்யாவும் பிரிந்து விட்டார்கள். இதையடுத்து தன் அப்பா அம்மாவுடன் தான் புது வீட்டில் குடியேறினார் தனுஷ். தனுஷ் நடிகராக மட்டுமல்லாமல் இயக்குனர், தயாரிப்பாளர், பாடலாசிரியர் என பல முகங்களை கொண்டவராக இருக்கிறார். தற்பொழுது தமிழ் மட்டுமல்லாமல் ஹிந்தி மற்றும் ஹாலிவுட் படங்களிலும் கவனம் செலுத்தி வருகிறார். அண்மையில் இவர் நடிப்பில் வெளியான படங்கள் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் அவரது நடிப்பு திறமைக்கு ரசிகர்களுக்கிடையே எப்பொழுதும் குறைவே இல்லை. தற்பொழுது மகனை வைத்து படம் இயக்க உள்ளார். இந்த நிலையில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தனுஷ் தனது மகன்களுடன் சாமி தரிசனம் செய்துள்ளார். இந்த முறையும் தனது மகன்களுடன் சேர்ந்து சுவாமி தரிசனம் செய்திருப்பது முதல் படத்தை ஆரம்பிக்க இருப்பதால் திருப்பதி வந்திருப்பதாக கூறப்பட்டது. ரஜினிகாந்தும் பேரன் நடிப்பதற்கு முழு சம்மதம் தெரிவித்து இருக்கிறார். மகனின் எதிர்காலத்திற்காக தனுஷ் சரியான முடிவெடுப்பார் என கூறியுள்ளார்.